வணக்கம். ஊடகத்தினுடைய இன்னொரு தண்டவர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. நடந்து முடிந்த தேர்தலில் அதிமுக ஒரு இடத்த கைப்பற்றலைன்னா கூட ஒரு விமர்சனம் இப்போ என்ன வந்திருக்குன்னா, அதிமுக பெண்ணுக்கு தள்ளப்பட்டு பாஜக முன்னுக்கு வந்துடுமோ, திமுகவுக்கு ஒரு மாற்றான கட்சியாக ஸ்லோவாக பாஜக தான் வருது, ஏடிஎம்கே பின்னுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துருவாக்கம் செய்யப்படுது. இது முற்றிலும் தவறானது. இப்போ இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட்டை வச்சு பார்க்கும்போது அது சில இடங்களில் டெபாசிட் எழுதிருந்தாலும் அதனுடைய ஓட் பேங்க் அப்படியே இன்டாக்டாக தான் இருக்குது. அது இப்போ டோட்டலாக 32 இடத்துல நின்று ஏறக்குறைய 21% ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த 21%ங்கிறது ஆர்டினரி கிடையாது. இந்த 21% பல காரணிகளால் தான் அது அந்த அளவு குறைஞ்சிது. ஒன்று காரணம் ஓபிஎஸ் அணி தனியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் மக்கள் மத்தியில் அதிமுக பாஜகவோட ஒரு பி டீமாக இருக்கோ, இல்லை அது மறைமுகமாக ஒரு ஆதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கோங்கிற ஒரு சந்தேகமும் பொதுமக்கள் மத்தியில், பழைய ஏடிஎம்கே வாக்காளர்கள் மத்தியில் இருந்துக்கலாம். இதுக்காக கூட அவங்க கொஞ்சம் மாற்றி வாக்களிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய 2 விதமான அனுமானம் தான். ஒன்று அது ஓபிஎஸ் அணி தனியாக பிரிஞ்சிருக்கு. ரெண்டாவது இது கிளியர் கட்டாக நாங்கள் பாஜகவில் வெளியே வந்துட்டோங்கிற கிளியர் கட்டு நடவடிக்கைகள் இல்லாததால் சில அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி மாதிரி ஆட்கள், இன்னும் சில அமைச்சர்கள்லாம் பாஜகவில் அவங்க சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி மக்களுக்கு ஒரு பெர்செப்ஷன் அல்லது ஒரு தோற்றம் உருவாகிருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இது 2 காரணிகள் தான் மெயினான காரணிகள் ஏடிஎம்கேவுடைய ஓட் ஷேர் குறைஞ்சதுக்கு. மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இது 2ம் இல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக அதிமுக இன்னும் ஒரு நல்ல ஒரு ஃபைட்டை கொடுத்துருக்கோம். ஓபிஎஸ் அணியும் சேர்ந்து இவங்க ஃபைட் பண்ணியிருந்தாங்கன்னா தேமுதிக இந்த பாமக இருந்திருந்தால் கூட இன்னும் நல்லா இருந்திருக்கும். பாமக, தேமுதிக, ஏடிஎம்கே இருந்திருந்தால் நிச்சயமாக ஒரு சில சீட்டுகளை அவங்க வின் பண்ணியிருக்க முடியும். இந்த ஓட்டிங் பர்சன்டேஜனுடைய ஷேரை கண்டிப்பாக ஏற்றி காமிச்சிருக்க முடியுங்கிறது தான் நம்மளுடைய குறிப்பாக இருக்குது. அப்போ நம்ம இதன் மூலம் நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, சில பேர் நினைக்கிற மாதிரி அதிமுக மக்களுடைய செல்வாக்கை இழக்கவில்லை, கண்டிப்பாக இழக்கலை. 21% 33 சீட்டுக்கு 32 சீட்டுக்கு 21%ங்கிறது நல்ல பர்சன்டேஜ் தான். அது ரொம்ப பேடெல்லாம் கிடையாது. அது பல சவால்களை சந்திச்சுது. பிஜேபியோட நெருக்குதல்கள், ஓபிஎஸோட வெளியே போன சமாச்சாரங்கள், இன்னும் நிறைய கட்சிக்குள்ளே இருக்கிற இந்த 2 பிரிவினையால் வந்த பிரிவினைகள், இதெல்லாமே இப்படி இவ்வளவு இருந்தும் அதிமுக மக்கள் அதுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு காரணம் என்னென்னா, மக்கள் அதிமுகவை திமுகவுக்கு ஒரு மாற்றாக தான் அவங்க நினைக்கிறாங்க. முன்ன பழைய இருந்த மாதிரியே திமுக ஒரு டைம் கொடுத்தோம்னா இன்னொரு டைம் அதிமுக கொடுப்போம் அப்படிங்கிற மக்களுடைய மனோபாவத்தில் எந்த மாற்றமும் இல்லைங்கிறது தான் நமக்கு இதில் சொல்ல விரும்புகிறோம். ஆக அதிமுக அழியவும் கூடாது. ஏன்னா அது ஒரு திராவிட கட்சியில் இன்னொரு திராவிட கட்சி. திமுக போல் மிக முக்கியமான திராவிட கொள்கைகளை கையில் வைக்கலைன்னா கூட ஹார்ட்கோர் திராவிட கருத்துக்களை டிஎம்கே கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த அளவு இல்லைன்னா கூட அதில் ஓரளவு சாஃப்ட்னஸ் இருந்தால் கூட மற்றபடி அது அதுவும் ஒரு திராவிட கட்சி தாங்கிறது இதுக்கு முன்னாடி நிரூபணப்பட்டிருக்கு. அந்த வகையில் அது திமுகவுக்கு ஒரு மாற்றான கட்சியாக தான் கண்டிப்பாக இன்னமும் விளங்கிக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் நமக்கு மாற்றம் சொல்கிறதுக்கோ இந்த கருத்து மாற்றத்துக்கான ஆதாரங்கள் எதுவுமே இப்போதைக்கு நமக்கு இல்லை. பாஜகவோ அல்லது நாம் தமிழர் கட்சியோ இதெல்லாமே அதிமுகவை முந்திலாம் வெளியே வர முடியாது. முந்திட்டு ஆளானப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியே மக்கள் செல்வாக்கு இழந்திருக்குங்கிறத பார்க்குறோம். அந்த சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சி இழந்ததுக்கு காரணம் அது பாஜகவோட சேர்ந்தது தான். அதிமுகவும் இந்த அளவு செல்வாக்கு இழந்ததுக்கு காரணம் அது பாஜகவோட போன தேர்தலில் இணைஞ்சி போட்டியிட்டதும்
மற்றபடி பாஜகவோட இதுக்கு ஒரு உறவு இருக்குமோ அப்படி மக்கள் மைனாரிட்டிஸ்லாம் குறிப்பாக முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ்லாம் வந்து தமிழ்நாட்டில் நினைக்கிறதால வந்த பெர்செப்ஷனில் தான் வந்து அதுக்கு ஓட்டு போடாமல் இருந்திருப்பாங்களே ஒழிய, மற்றபடி கிளியர் கட்டாக அதிமுக, நாங்கள் அதிமுக தான், நாங்கள் எவ்வகையிலையும் பாஜகவோடையோ நாம் தமிழர் கட்சியோடையோ இல்லை மற்ற பிற கட்சிகளோட நாங்கள் சேர மாட்டோம், திமுகவுக்கு எதிரணியில் நாங்கள் தான் இருப்போம், திமுக செய்கிற குற்றம் குறைகளை நாங்கள் சுட்டி காட்டுவோம் அப்படிங்கிற வந்து ஒரு அசர்ட்டிவ்னஸோடு அதிமுக இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அதிமுகவை வீழ்த்த முடியாது. அதிமுக தான் நமக்கு எதிர்கட்சியில் இருந்தால் தான் நமக்கு திராவிட கொள்கைகளை வந்து தொடர்ந்து செயல்படுத்துறதுக்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சியை வந்து நல்வழிப்படுத்துறதுக்கும் ஒரு கடிவாளம் வந்து அதிமுக தான் போட முடியுங்கிறது தான் நம்மளுடைய டேக்காக இருக்குது. அதே சமயம் அதிமுக தலைவர்கள் என்ன நினைக்கணுன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்லை, அதனால் நம்ம வந்து இதை டைலூட் பண்ணி பாஜகவுக்கு அடிமை மாதிரி கொண்டு போயிடலாம், அல்லது சாஃப்ட் இந்துத்துவ படல் பண்ணால் நமக்கு சரியாக வரும்னு நினச்சாங்கன்னா அழிஞ்சு போயிடுவாங்க. அது மட்டும் கன்ஃபார்ம்டு. ஏன்னா இப்போ வந்து பாஜகவுக்கு சைலண்ட்டாக ஆதரவு கொடுத்த நவீன் பட்நாயக் ஒடிசாவில் ஆட்சி இழந்தார். இங்கே ஆந்திராவில் வைஎஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி அவருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சாஃப்ட் சங்கி மாதிரி செயல்பட்டார். பாஜகவினுடைய எந்த திட்டத்துக்கும் வந்து அவர் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை, ஆதரவு தெரிவிக்காத மாதிரி, ஆனால் எதிர்ப்பும் தெரிவிக்காத மாதிரி ஒரு நடுநிலைங்கிற பேரில் வந்து அவர் சைலண்ட்டாக வந்து பாஜகவுடைய திட்டங்களை ஆதரித்ததால் மக்கள் அவங்க மேலே வெகு மோசமாக கோபம் அடைஞ்சு அவங்கள தூக்கி எறிஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ஒரு ஒடிசாவிலையுமே அதே தான் நடந்திருக்கு. ஆக அதிமுகவுக்கும் அந்த கதி வராமல் இருக்கணும்னா இந்த எஸ்பி வேலுமணி மாதிரி ஆட்களுடைய பேச்செல்லாம் கேட்காம இந்த அதிமுகவிலே இருக்கிற பாஜக சப்போர்ட்டர்கள் இருக்காங்க ஒரு பிரிவு. இப்போ அதிமுகவிலே வந்து பாஜக அதிமுகவும் இருக்குது. இப்போ இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் தொடர்ந்து ஆதரவு பண்ணியிருக்காங்க. இந்த தேர்தலில் இந்த கூத்துலாம் நடந்திருக்கு. எஸ்பி வேலுமணிலாம் வந்து ஒழுங்காக வேலை செய்யலை தடவை. அவர் வந்து பாஜக கேண்டிடேட்ஸ்க்கு தான் வேலை செஞ்சுருக்காருங்கிறத நமக்கு உளவுத்துறையிலேருந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஒரு சூழலில் இந்த மாதிரி டபுள் கேம் அதிமுக கண்டிப்பாக மக்கள் தூக்கி எறிஞ்சிருவாங்க. டபுள் கேமுக்கு போகாமல் தாங்கள் வந்து திமுகவுக்கு தாங்கள் தான் உண்மையான எதிரி, தாங்கள் தான் அதுக்கு மாற்று சக்தி அப்படிங்கிறது மாதிரியான அசர்ட்டிவ்னஸ் எடுத்து தங்களையே வந்து உறுதிப்படுத்தி கொண்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா பயணித்த அதே வழியில் ஓரளவு சாஃப்டாக இருந்தால் சாஃப்ட் சங்கியாக இருந்தால் கூட கோரான சோஷியல் ஜஸ்டிஸு, ரிசர்வேஷனு, மக்கள் நலத்திட்டங்கள் இதெல்லாம் வந்து எப்படி திமுகவை அப்படியே இவங்க ஃபாலோ பண்ணாங்களோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணாங்கன்னாலே போதும். தனியாக வந்து இவங்க ஒன்றும் வேறு ஸ்டெப்பெல்லாம் எடுக்க முடியல. மக்கள் அந்தளவு ரொம்ப புனிதம்லாம் யார்கிட்டேருந்தும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஓரளவு இப்போ திமுகவுக்கு கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக இவங்க அதிமுக நடந்தாங்கன்னாலே போதும், மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். மீண்டும் இந்த இழந்த நம்பிக்கை பெற்று இவர்கள் வந்து திமுகவுக்கு ஒரு மாற்று கட்சி தாங்கிறத கண்டிப்பாக நிரூபிக்க முடியுங்கிறது தான் இந்த தேர்தலில் வந்து ரிசல்ட்லேருந்து பார்க்குறோம். மற்றபடி வந்து இப்போ இந்த நம்ம இங்கே வந்து ஊடகவியலாளர் சொல்கிற மாதிரி பாஜக வந்து அப்படியே செகண்ட் பிளேஸுக்கு வந்துடுச்சு, அதிமுகவை புறந்தள்ளிடுச்சு, ஏன்னா டெபாசிட்லாம் போயிடுச்சுங்கிறதெல்லாம் வந்து இப்போ டிரான்சிட்ரியாக டெம்பரவரியாக இந்த தேர்தலுக்கான சில காரணிகள் தானே ஒழிய இது பர்மனெண்ட்டான காரணிகள் கிடையாது. அதிமுக இன்னும் உயிர்ப்போடு தான் இருக்குது. அது வந்து திமுகவுக்கு மாற்று கட்சி, திமுகவுக்கு எதிரான ஒரு கட்சி தான்ங்கிற ஒரு நிலையிலே இருக்குங்கிறதோட இந்த பதிவை நிறுத்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.